உட்காரியா அவங்க கேட்கறாங்க நீங்க என்ன பண்றது கொஞ்ச நேரம் இருந்து போயிருக்கேன் எல்லாரும் கலாய் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் பேசுவோம் எல்லாத்துக்கும் கேட்போம் சொல்லுங்க கட்சியுடைய ஒழுங்கீனமாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். கொஞ்சம் கேளுங்க. அப்படியல்ல, அதெல்லாம் சில வேறு பணிபுரிவதில் போட்டி, அது கூட இல்லை. எனக்கு இந்த வாய்ப்பை கொடு, உனக்கு வாய்ப்பை கொடுன்னு சொல்லி அதிமுக பாத்தீங்கன்னா அவங்களும் நிகழ்ச்சி நடத்துறாங்க, கலா ஆய்வு நடத்திட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், 2-3 கலா ஆய்வு நிகழ்ச்சிகள் பத்திரிகையில செய்திகளாக வந்தது. அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் ஒரு கலா ஆய்வில் அவர் பேசுறாரு, நிர்வாகிகள் வச்சுக்கிட்டு பேசுறாரு. என்னையா அது, நம்ம கூட்டணி கூப்பிட்டா ஒருத்தன் 20 கோடி கேட்கிறான், 100 கோடி கேட்கிறான், 20 தொகுதி வேணும்ன்றான். எப்படி எந்த நேரத்திலேயாவது எந்த கட்சிக்காவது இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறா? ஆனா நம்முடைய திமுக கூட்டணி பாருங்க, கடந்த 7 தேர்தலில் நம்முடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் சந்தித்த அத்தனை தேர்தலையும் முழு வெற்றியை பெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியை, கொள்கை கூட்டணியை நம்முடைய தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அவர் கூட்டணி பலமாக இருக்கிறது. மகளிருக்கு 1000 உதவித்தொகை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மகளிர் வந்து நமக்கு குறைவாக இருக்கிறது. நமது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர்களின் வருகை குறைவாகவே உள்ளது. 1972 நம்ம கழகத்தில் பணியாற்றிய அதே நமது கழக நிர்வாகிகள் தான் இன்றும் அமர்ந்திருக்கிறார்கள். இளைஞர்கள் ஏன் வருவதில்லை? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் அணுவணுவா பாடுபடணும். 1 மணி நேரமாக நான் பாடுபட்டாதான் திமுக வெல்ல முடியும். நீங்க வந்து ஏனதான் வந்து திமுக ஜெயிக்க முடியும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும். வணக்கம், இது கேள்விக்களம். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக கள ஆய்வு குழுக்களை முன்னாள் முதலமைச்சர் அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு முழுக்க நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கங்கே கட்சி நிர்வாகிகள் மத்தியிலே சலசலப்பும் சில இடங்களில் சச்சரவுகளும் நடக்கக்கூடிய காட்சிகள் ஒருபுறம். இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் பவானிசாகர் எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ திரு பன்னாரி பேசிய ஒரு பேச்சு மிக கவனத்திற்குரிய ஒன்றாக பரிசீலிக்கத்தக்கது. மகளிர் ஓட்டு என்பது, மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்ட பிறகு திமுகவுக்கு அந்த வாக்குகள் பெருமாறியாக சென்றுவிட்டன. இளைஞர்களுடைய வருகை என்பது அதிமுகவுக்கு குறைவாக இருக்கிறது. 1972 நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் தான், பழைய நிர்வாகிகளுடைய நிலைமைதான் அதிகமாக இருக்கிறது என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். கள ஆய்வில் வெளிப்படக்கூடிய உண்மைகள் என்ன? மகளிர் உரிமை தொகை என்பது மகாராஷ்டிராவிலே, ஜார்க்கண்டிலே ஒரு வெற்றி தோல்வியை நிர்மாணிக்கக்கூடிய, ஆளும் ஆட்சியே தொடர்வதற்கு வாக்களிக்கக்கூடிய ஒன்றாக மராட்டிய மாநிலத்திலும் ஜார்க்கண்டிலும் அந்த உரிமை தொகை வேலை செய்திருக்கிறது. இந்த நிலையில் இளைஞர்களை ஈர்க்க அதிமுக சிரமப்படுகிறதா என்பது வெளியில் இருப்பவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த நிலை மாறி இப்போது உட்கட்சியிலும் கூட அந்த குரல்கள் வெளிப்படுகின்றன. மோதல்களை பொறுத்தவரையிலும் இது தலைமையின் மீது பிடிப்பு இல்லை. ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இப்படியெல்லாம் நடந்து கொண்டால் உடனடியாக நடவடிக்கை பாயும், நம்பிக்கை இல்லை, தொண்டர்களுக்கு பயம் இல்லை என்பது ஒரு தரப்பு வாதம். இல்லை, கட்சியில் ஜனநாயகம் இருக்கிறது, கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது,
பணிபுரிவதிலே போட்டி போடக்கூடிய தன்மையாகத்தான் இதை பார்க்க வேண்டும் என்று திரு நத்தம் விஸ்வநாதன் இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். இது சார்ந்த பல்வேறு கோணங்களை நாம் உரையாடலாம். நம்மோடு முதுநிலை வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதுநிலை வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள், வழக்கறிஞர்கள் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சரவணன் அவர்கள், OPS ஆதரவாளர் திரு கண்ணன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். திரு கண்ணனுடைய முதற் பார்வையை கேட்கணும். கண்ணன், நீங்கள் வெளியிலேருந்து பேசிக்கொண்டிருந்த பல கருத்துக்கள் இப்போது கட்சிக்கு உள்ளே பேசுகிறாங்க அப்படின்ற ஒன்றை எப்படி பார்க்குறீங்க? அப்படி பேசுறதுன்றது ஒரு டெமோக்ரஸியில், உட்கட்சி ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இன்ஃபேக்ட் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமா பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை அப்படி பார்க்க முடியாது. நாம் அதிமுகவின் கள நிலவரத்தை கடந்த 2 ஆண்டு காலமாக தொடர்ந்து உரிமை குரலாக எழுப்பி கொண்டே வருகிறோம். ஆனால் இதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு பழனிசாமியை மட்டுமே தூக்கி பிடிக்க வேண்டும், பழனிசாமிக்கு மட்டுமே உயர்ந்த பிம்பமாக காட்ட வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ விஷயத்தை மூடி மறைத்தார்கள். எம்எல்ஏக்களை, நிர்வாகிகளை, பொதுக்குழு செயற்குழுவை மட்டும் வைத்துக்கொண்டு இவர்கள்தான் கட்சி என்பதை அப்பட்டமாக காட்டினார்கள். தொண்டர்களை அவர்கள் எங்குமே காட்டவில்லை, யாரையும் பேச அனுமதிப்பதில்லை, யார் பேச்சையும் கேட்பதில்லை என்கிற நிலையில் தான் தொடர்ந்தார்கள். இப்பொழுது வேறு வழி இல்லாமல் கள ஆய்வுக்கு சென்றே ஆக வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. களம் கண்ணாடியாக பிரதிபலிக்கிறது. இதைத்தான் சொன்னோம், தொண்டர் உங்களிடம் இல்லை, தொண்டர் உங்கள் தலைமையை விரும்பவில்லை. அதிமுகவின் நிலவரம் எல்லாமே இப்பொழுது கலவரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படி கட்சியை வைத்து கொண்டிருந்தால் இதுதான் உண்மை நிலவரம். இப்படி இருந்தால் அதிமுக வெற்றி பெறாது, தொடர் தொண்டர்கள் அந்த பக்கம் இல்லைன்னா இவ்வளவு கூட்டங்கள் வராதே. எங்க கள ஆய்வுக்கு போனாலும் அங்க கூட்டம் இருக்கு, நிர்வாகிகள் இருக்கிறாங்க, ஒருவருக்கு ஒருவர் மோதிக்கொள்றாங்க. ஆனால் அவங்க மோதிக்கொள்றவங்கள்ட்ட ஒரு கட்சி நல்லா இருக்கணுன்ற ஒரு பிடிப்பும், கட்சியில தங்களுடைய செல்வாக்கு இருக்கணுன்ற ஒரு எண்ணமும் தானே அங்க மேலோங்கி நிக்குது. சார், பழனிசாமி என்ன சொன்னார்? அம்மா ஆட்சியில் இருக்கும்போது, அம்மா தலைமையில் இருக்கும்போது 1.5 கோடி உறுப்பினர்கள் தான், நான் தலைமைக்கு வந்த பிறகு 2.25 கோடி, 2,46,00,000 உறுப்பினர்களை பெற்றுவிட்டோம் என்றெல்லாம் நம்மளுக்கு புழுகு மூட்டைகளை புல்லரிக்காமல் அவித்து விட்டதை நீங்களும் பார்த்தீர்கள், நானும் பார்த்தேன், தமிழகமே பார்த்தது. ஏன் 82 லட்சம் வாக்குகள் மட்டும்தான் அதிமுகவுக்கு விழுந்தது? 2.5 கோடியில் 82 லட்சம் மட்டும்னா மீதம் இருக்கிற 3/2 பங்கு வாக்குகள் எங்கே போனது? அது அப்படி என்றால் அதிமுக தொண்டர்களை பிற கட்சிக்கு வாக்களித்து விட்டார்களா? அப்போ பழனிசாமியை நம்பவில்லையா? 100ல் 60% வெளியிலையும் 40% இந்த பழனிசாமிகிட்ட இருக்குது. அதிமுகவின் வாக்கு வங்கி 45%லேருந்து 20% குறிஞ்சிருக்கு. திமுகவை எட்டி பிடிக்க வேண்டுமென்றால் கூட இன்னும் 20% வாக்கு தேவைப்படுகிறது. இதை எங்கேருந்து பெறுவது? சும்மா பூசி மொழிகிக்கிட்டே இருந்து அதிமுகவையும் அதிமுக தொண்டர்களையும் பிற கட்சியினரையும் நம்ப வைக்கலாம் என்று நினைத்து கொண்டு பேசிக்கொண்டே இருந்தால் அதிமுக எப்படி மீளும்? சும்மா பழனிசாமிக்கு சால்ரா அடிப்பது மட்டுமே அதிமுகவை உயர்த்தி விடாது. பழனிசாமி முதலில் தலைமைக்கு தகுதியான நபரே கிடையாது. அவரால் அரவணைக்க முடியாது, அவரால் ஆளுமை செலுத்த முடியாது, அவருக்கு ஆற்றல் இல்லை, அவருக்கு அன்பில்லை, அவருக்கு அறிவில்லை, என்னமுமே இல்லை. ஒரு தலைவர் வெறும் பணத்தை மட்டும் அந்த கட்சியில பெருவாரியானவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் அவருக்கு அரவணைப்பு இல்லைன்னு சொல்றது இன்னொன்று. அறிவுத்திறன் பற்றி சொல்றது ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு. அந்த ஏரியாவை தவிர்க்கிறது நல்லது. நான் உங்களை ஸ்பெசிபிக்கா கேட்கிறேன். அதிமுகவோட பலமாக கடந்த காலத்துல வலிமையாக இருந்த ஒன்று பெண்களுடைய வாக்கு. இரட்டை இலைக்கு பெண்கள் பூத்துல கூடுதலான வாக்கு விழும் அப்படின்றது அரசியல் அறிந்த எல்லோருக்கும், தேர்தலை பார்க்கிற எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. இப்ப அந்த வாக்கு சரிந்திருக்கிறது. அங்க அந்த வாக்குகள் உரிமை தொகையினால் திமுக பக்கம் போயிடுச்சுன்னு அதிமுக எம்எல்ஏ ஒருத்தர் பேசுறத எப்படி புரிஞ்சுக்கணும்? இன்னொன்று, ஒரு கட்சி உயிரோட இருக்குதா அப்படின்றதுக்கு புதிய வாக்காளர்கள், இளைஞர்களை எந்த அளவுக்கு அந்த கட்சி ஈர்க்குது, தக்க வைக்குதுன்றது, அதுலேயும் சுணக்கம் இருக்கிறதா அவர் சுட்டிக்காட்டுறார்.
கண்டிப்பாக அந்த எம்எல்ஏவுக்கு பாராட்டுக்கள், அந்த எம்எல்ஏவுக்கு வாழ்த்துக்கள், உண்மையை உண்மையாக சொல்லியிருக்கிறார். இதைத்தான் ஆய்வு பண்ண சொல்லுகிறோம் நாங்கள். நீ வந்து ஓபிஎஸ்ஐ நீக்கிறது, சின்னம்மாவை நீக்கிறது, தினகரனை நீக்கிறது, தனக்கு போட்டியாளர்களை நீக்கிறது, இப்போ கேள்வி கேட்குறவங்களை எல்லாம் அடித்து வெளியேற்றணும்னு நினைக்கிறது, இதெல்லாமல் ஒரு கட்சியை காப்பாற்றும். அந்த எம்எல்ஏ சொல்கிறாரே, பெண்களினுடைய வாக்கு வங்கியை அதிமுக அபரிவிதமாக பெற்றிருந்தது. ஒட்டுமொத்த திமுகவில் குடும்பத்தில் கூட புரட்சி தலைவி என்றால் பெண்கள் அதிமுகவுக்கு வாக்களித்த காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு யாரப்பான்னு அங்கே நம்புறது? அம்மா இருக்கிற வரைக்கும் தாப்பா கட்சி, அம்மாவுக்கு அப்புறம் நீங்களே அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதனால் இந்த ஸ்டாலின் ஐயா வந்து 1000 ரூபா கொடுக்காரு, ஏதோ பொழப்பு ஓடுதுங்க அப்படின்னு சொல்கிற அதிமுக குடும்பத்தை நானே தினந்தோறும் கண்ணால் பார்க்குறேன், காதால் கேட்குறேன். இதைத்தான் சொல்லுகிறோம். களம் மாறிக்கொண்டே இருக்கிறது. திமுக அதிமுக வாக்கை அறுவடை செய்கிறது, நாம் தமிழர் அதிமுக வாக்கை அறுவடை செய்கிறது, பிஜேபி அதிமுகவுக்கு இருக்கிற சண்டையை பயன்படுத்தி கொள்கிறது. அதிமுக பலமாக இல்லை என்றால் யாரும் இந்த கட்சியை கூறுபடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். முதலில் அதிமுக பலப்படுத்துவதற்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னால், ஓபிஎஸ் சொன்னால் கேட்க மாட்டேன், சசிகலா சொன்னால் கேட்க மாட்டேன், தினகரன் சொன்னால் கேட்க மாட்டேன், ஏன் அரசியல் ஆர்வலர்களும் அறிவுஜீவிகளும் அறிவார்ந்த மக்களும் சொன்னாலும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் தான் தோண்டித்தனமாகவே நடப்பேன் என்று சொல்லி இந்த கட்சியை, ஒரு மாபெரும் மக்கள் கட்சியை, ஒரு மாபெரும் மக்கள் கழகத்தை இப்படி சிதைப்பதும் சின்னாபின்னப்படுத்துவதும் சீரழிப்பதும் பழனிசாமியினுடைய தலைமை சீர்கேடாட்டால் நடக்கிறது. தமிழ்மணி அவருடைய கோணத்தை கேட்கிறேன் சார். 3 அம்சங்களை பற்றி பேசுகிறோம். ஒன்று, உட்கட்சியில் நடக்கிற மோதல்கள், அது கோஷ்டி பூசல்னு இன்னொன்று சொல்லலாம், வேறு தன்மையிலும் அதை சொல்லலாம், பார்க்குறவங்களுடைய பார்வை சார்ந்த ஒன்று. 2வது, அந்த எம்எல்ஏ பேசியிருக்கிற அம்சங்கள். 3 கூட பதில் சொல்கிறேன் சார். 1, இந்த நெல்லை, கும்பகோணம், மதுரை போன்ற இடங்கள், போன வாரம் நீங்கள் இல்லை, இன்னொரு இவர் இருந்தார் திருவிடம், ஒரு மூத்த பத்திரிகையாளர், தமிழ்நாட்டினுடைய மூத்த பத்திரிகையாளர், அவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட இன மக்களை நீங்கள் கட்சியிலிருந்து அனுப்பித்து விட்டீர்கள், திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ்லாம் சொல்லிட்டு, அதனால் திமுக, அதிமுக பலமிழந்து போய்விட்டது. நான் அப்பயே போய் சொன்னேன், அது வேறு. இந்த நெல்லை, மதுரை, பெரிய அளவுக்கு கும்பகோணம், இது நான் கும்பகோணத்தை சேர்ந்தவன், அந்த இனத்தையும் சார்ந்தவன். எனவே இங்கே ஏதாவது கூட்டம் நடந்தப்போ தகராறு நடந்துச்சு, நானும் காமிச்சிங்க பார்த்தேன், நான் வர்றேன். இந்த இடத்துல ஒரு இடத்துல பழனிசாமி ஒழிய சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கியது தவறு, ஓபிஎஸ்ஐ எடுத்துக்கொள்ளு முழக்கம் இருந்துதா? யாராவது சொல்லுங்க ஒருத்தர் இருந்துச்சு சார்னுட்டு. எனவே அது நான் இஷ்யூ ஒன்று வச்சுக்கோங்க. நம்பர் 2, எல்லா கட்சியிலையும் அதிமுக கூட்டத்தில், அதிமுக நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் வந்து இப்போ சசிகலா ஆதரவாளர்கள் வெளியில் போயிட்டாங்க, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டாங்க, கட்சி நிர்வாகியாக இருந்தவங்க. டிடிவி தினகரன் வேற ஒரு கட்சியை ஆரம்பித்து போயிட்டார். அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் மத்தியில் பேச்சுவார்த்தை, ஒரு கலந்தாய்வுன்னா அங்கே வந்து எப்படி சார் இதெல்லாம் சொல்லுவாங்க? இன்னைக்கு ஒரு அந்த அம்மாவுக்கோ ஓபிஎஸ்க்கோ ஆதரவாளர்கள் யாரும் கட்சி எந்த பொறுப்பிலும் இல்லைன்னு நீங்கள் கருதுறீங்க. உங்கள் கேள்வி அதை காமிக்குது. நீங்கள் கேட்கிற கேள்வி, கொத்தாக யாரெல்லாம் நிர்வாகிகளாக இருந்தாங்களோ அவங்களாம் நீக்கப்பட்டாங்க சார், கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டாங்க. இன்னைக்கு அதிமுகவில் அந்த 2 பேரையும் வர வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் எந்த பொறுப்பிலும் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதை நீ ஆமான்னு சொல்லி தான் ஆகணும். அதை ஏற்றுக்கிட்டீங்கன்னா ரைட். அதான் அந்த பிரச்சனை, அது அல்ல, அதை நடக்கலை. ஒன்று. இன்னொன்று, திமுக தன் கொள்கைகளை காண்பித்து வாக்கு வாங்குகிற தகுதியை இழந்து விட்டது. கலைஞர் சாராயத்தை ஒழிக்கணும்னு சொன்னார், அவர் தான் கொண்டாந்தார், வித்ட்ரா பண்ணிட்டார், ஒழிக்கணும்னாரு. அதை 21 தேர்தல் அறிக்கையிலே சொல்லாமல் அந்த சாராயத்தை வச்சு வர்ற காசை மக்களுக்கு, மக்கள் பணத்தை, வரி பணத்தை கொடுத்து திமுக ஓட்டு வாங்கிக்குதுங்கிறது தான் அந்த எம்எல்ஏ சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் என்ன வேணால் சொல்லட்டும், அந்த 1000 மக்கள் மகளிர் தொகையால் ஓட்டு மாறிடுச்சுன்னு அவர் சொன்னார்னா, நான் ஒரு காமன் சென்ஸுடைய புரிதல் என்பது
அரசு பணத்தை மக்களுக்கு கொடுத்து திமுக வாக்கு வாங்கி பெண்களுக்கு கொடுத்து. அதை தவிர நீங்கள் என்ன ஒரு மணி நேரம் பேசலாம், அதான் அதுக்கு அர்த்தம். அதை தலைப்பாக வைத்து நீங்கள் பிரபலப்படுத்துகிறீர்கள். அந்த அதிமுக எம்எல்ஏவுக்கு பிரபலமாகிறாரோ இல்லையோ, அந்த கருத்தையும் இப்போது திமுகவால் வாக்கு வாங்க இயலவில்லை. இப்படி மக்கள் வரி பணத்தை கொடுத்து வாக்கு வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அதை அவர் சொல்கிறாரு, அதான் அர்த்தம். இளைஞர்கள் வரல. ஒருவேளை அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம். அவர் பகுதி, அவர் தமிழக சொல்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நீங்கள் இன்டர்பிரிட்டேஷன் தரீங்க. ஃபேக்ட் வந்து ஏடிஎம்கே ஓட்டு, அந்த ஏடிஎம்கேவை ஆதரித்த வாக்கு அங்கேருந்து மைக்ரேட் ஆகி இன்னொரு முகாமுக்கு போகுது. மக்கள் இந்த பணம் கொடுத்தா போகுதுன்னு சொல்கிறாரு. கொள்கையால் இருக்கப்பட்டு போயிருந்துச்சுன்னா நான் கேள்வி கேட்க. பணம் கொடுக்கறது கூட ஒரு கொள்கை தானே சார். உரிமை தொகை கொடுக்கறது பெண்களுக்கு, அவங்க வேலைக்கு விலைக்கு சார், ஓட்டு விலைக்கு வாங்கிறது எந்த பேரில் வேணாலும் வாங்கலாம். ஒரு பெண்ணுக்கு நான் ஏதோ ஒன்றை சொல்லி கூட பணம் கொடுத்து அந்த பெண்ணை நான் சம்மதிக்க வைக்கலாம். ஆனால் உண்மை என்ன? இல்ல சார், அந்த பொண்ணுக்கு அன்பளிப்பா கொடுத்தனா, அதாவது உரிமை தொகைன்னு சொல்லி எதற்காக அதை தர்றோம்னு அறிவிச்சு அதை சொன்னபடி தேர்தல் வாக்குறுதியா கொடுத்து சார். தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இப்ப இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கேட்டிருந்தாரு, ஏன் எல்லாருக்கும் கொடுக்கலன்னு கேட்டிருந்தாரு. நீங்க வந்து அதை வந்து லஞ்சமா சுருக்கி பார்க்கிறீங்க. அதான் சார் அவரே இந்த வாக்கு கொள்கைக்காக திமுகவுக்கு போகலை அவர் சொல்கிறது. அதான் சார் அர்த்தம். நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், கவலைப்பட போகிறதில்ல பற்றி. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த காசுக்காக அங்கே போச்சு சார் இருக்கலாம். இதை விட திமுக சர்க்காருக்கு வேறு மாதிரி அவர் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. இளைஞர்கள் வரலன்னு சொல்கிறாரு. இருக்கிறவங்க போயிட்டாங்கன்னு அவர் சொல்லலை. இளைஞர்கள் புதிதாக ஈர்க்க முடியவில்லை. அவர் அந்த பகுதிக்கு அவர் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம். அதனால் நான் எப்படி மறுக்க முடியும் சார்? அவர் அனுபவத்தை அவர் சொல்கிற ஒன்று கரெக்டுன்னு நான் சொன்னால் இன்னொன்று தப்புன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட மெட்டீரியல் இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. சரவணன் குறுக்கிறார். திரு சரவணன், நான் இன்னொன்றுக்கு பதில் சொல்லி முடிச்சிருந்தேன். சேர்த்து வாங்கிக்கலாம் பதில் சார். இல்லை அவர் சேர்த்து வாங்கிட்டு பதிலாக வாங்க, ஒரு தவறும் இல்லை. அதில் இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தகராறுவே சார், ஒரு கட்சி வெற்றியை நெருங்க 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 கட்சிக்குள்ளே தகராறுக்காரர்களுக்குள்ளே வரும். அப்போ தான் நம்முடைய அடையாளம் தெரியும். நாளைக்கு ஒரு பதவி கேட்கலாம்னு. எப்போ நான் 6 மாதமாக உங்ககிட்டே சொல்லியிருக்கேன், திமுக கூட்டணி இருக்காது, திமுக தோற்றுவிடும் அடுத்த தேர்தலில் 26 25 எப்போ வந்தாலும். காரணமும் சொல்லியிருக்கேன். அதுக்கு நான் 25 எப்படி சார் வரும்? எப்போ 26 சேர்த்தா சார் சொல்ல ஒன்றும் இதான் சொல்லலை சார். எப்போ வந்தாலுங்கிற அர்த்தத்தில் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இது தப்புன்னா இதை நான் ஏற்றுக்கிறேன். இந்த தப்புனா இல்லை, ஒரு தப்பு என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்கள்? இல்லை இல்லை இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லிருப்பாரு, அமாவாசை கணக்கு எண்ணிக்கிட்டே வந்து இன்னும் சில அமாவாசையில போயிடும், ஒரு நாடு ஒரு தேர்தல் வரப்போகுது, இந்த கவர்மெண்ட் 5 வருஷம் இருக்காதுன்னு சொல்லுவாரு. நீங்களும் அதை சப்ஸ்கிரைப் பண்றீங்களான்னு எனக்கு தெரியல. அதை டிஃபெண்ட் பண்ணவும் இல்லை. எப்போ வந்தாலும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, அதையே அது மட்டுமல்ல, திமுக தனியாக நின்னா தோத்துடும், அவருடைய கூட்டணியால் தான் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு உங்கள்கிட்ட 100 தடவை சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் தெரியுது. வேறு மறைபொருள். இன்றைக்கி தமிழ்மணி 6 மாதமாக சொன்னதை 100 டிவியில் இன்றைக்கி பாலகிருஷ்ணன் சொல்கிறார், சிபிஎம் செக்ரட்டரி சொல்கிறார், செல்வ பெருந்தகை ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ நான் சொன்ன கருத்தை டிட்டோவை சொல்கிறார். அதை திமுக தனியாக நின்னா தோத்துரும் அப்படின்னு சொல்றாரு. ஆமாம் சார், கூட்டணியால் தான் ஜெயிக்கிறது. எனக்கு 2 அர்த்தம் உண்டு. கூட்டணி சேர்ந்தவங்க எல்லாருமே அதானே சொல்றாங்க. திமுகவே அதை சொல்லுது. திமுக கூட்டணியால் தான், தனியாக கூட வார்த்தை இருக்கு சார், அதில் ஜெயிக்க முடியாது 2 பேரும் சொல்றாங்க. நான் இதுதான் 6 மாசமா சொல்றேன். உங்க கருத்தை அவங்க ஏற்றுக்கொண்டு வழிமொழிறாங்க. உண்மையே அவர்கள் உணர்ந்து விட்டார்கள். நீங்க எப்படி பேசுறான்? வார்த்தையில என்ன இருக்குது? உங்க எவ்வளவு அனுபவம் உங்களுக்கு இருக்கு அதல்ல. அதையும் தாண்டி முதலமைச்சருக்கே அந்த எண்ணம் வர துவங்கி விட்டது. அவர் பேசுறதுல அது வெளிப்படுது. டாக்டர் ராமதாஸ் ஏதோ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அதை இருக்கட்டுங்க, அப்படிதான் சொல்லலாம். அவருக்கு வேற வேலை என்ன இருக்கு? இதான் வேலை. அவருக்கு அறிக்கை விடுவார். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியும். முதலமைச்சர் பதில் சொல்லணும். அவருக்கு தெரியும், என்னை விட மிகப்பெரிய அரசியல்வாதி. கண்ணில் தோல்வி தெரிய ஆரம்பிச்சிருச்சு, விரக்தி வந்துருச்சு அவருக்கு.
இன்னைக்கு இல்லாட்டி என்ன இவர் எதிர்க்கட்சியாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பார்? தமிழ்நாட்டின் ஏன் இந்தியாவினுடைய மிக மூத்த அரசியல்வாதி டாக்டர் ராமதாஸ் அவருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாற்காலியில் நான் அதற்காகத்தான் என்ன அவரே ஒத்துக்கிட்டார். இங்க ஒரு எம்எல்ஏ அங்க பதில் சொல்லலாமா? சொல்லுங்க சார். சரவணன் சார். இல்ல இப்போ இந்த பேட்டிகளில் இருக்கிறதுல நமக்கு தோல்வியுடைய இது தெரியல, பாவம் இந்த மூத்த வழக்கறிஞருடைய விரக்தி தான் தெரியுது. 2024 ஒரு மிகப்பெரிய வெற்றியை திமுக பெற்றுவிட்டதே, கூட்டணிக்கு ஏதாவது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவோம்னு சொல்லி நம்மளும் சேனலாக போய் பேசிகிட்டு இருக்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற அந்த விரக்தி தான் அவருடைய பேச்சிலே வெளிப்படுகிறது. இது இயற்கை. இது மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, இது இயற்கை. யார் பின்னால் யார் இவர்களையெல்லாம் இயக்குகிறார்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். இப்போ எழுந்திருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இப்படிப்பட்டவர்கள் அந்த மகளிர் உரிமை தொகையை எப்படி கொச்சைப்படுத்துகிறார்கள்? நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, இது தேர்தலுக்கு முன்னால் ஒரு வாக்குறுதியாக கொடுத்தோம், ஆட்சிக்கு வந்த பின்னால் இப்படி ஒரு உரிமை தொகை திட்டம் இருக்கிறது, இந்த உரிமை தொகையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இன்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த அந்த திட்டம் இன்னைக்கு இந்தியா முழுக்க ரேவடிகா கல்ச்சர் அப்படின்னு சொல்லி இதை எள்ளி நகையாடிய இந்தியாவுடைய பிரதமர் இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலுமே வெற்றி பெறுகிறார்கள்னா, நாங்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்தினோம், அதனால் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படின்னாங்க. இலவசங்களை திட்டிய, இலவசங்களை கடுமையாக விமர்சித்த பாஜகவினர் இன்னைக்கு அவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலுமே இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் மகளிர் உரிமை தொகை இல்லாத எந்த மாநிலமும் கிடையாது என்றே சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எப்படி கீழ்த்தரமாக இதை ஏதோடு முடிச்சு போடுகிறார்கள் என்பதை பார்ப்போம். இது இவர்களுடைய பொய் பிரச்சாரம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மது ஆறாக ஓடுகிறது, இங்கே சாராயம் இருக்கிறது அப்படின்னா அதற்கு ஒரே காரணம் அதிமுக ஆட்சி தான். திமுக அதை எடுத்துச்சு வெளியில திருப்பி கொண்டு வந்தது அதிமுக, அதை அரசே எடுத்து நடத்தியது அதிமுக. இதையெல்லாம் கன்வீனியண்டா மறந்துட்டு திமுக மீது மட்டுமே இவர்கள் எல்லாம் சேற்றைவாரி இறைப்பார்கள். இப்போ ஒரு முக்கியமான இது இப்போ என்ன சொல்றாங்க, நீங்கள் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியுமான்றாங்க. ஐயா, எந்த கட்சி தமிழ்நாட்டில் இந்தியாவில் கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்திக்குது சொல்லுங்களேன்? இது என்ன இந்த ரேஸா, ஈகோ ஃபைட்டா? இது நீ பெரியவனா நான் பெரியவனா என்பது இல்லை. இது ஒரு ஐடியாலஜி பேஸ் பண்ணி ஒரு தேர்தலை சந்தித்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். எதற்காக இந்த கூட்டணி? இப்போ இல்லை, 1967 இருந்த வானவில் கூட்டணிகளை அமைத்து எல்லா தேர்தலிலுமே களம் கண்டு வெற்றி பெற்றிருக்கிறோம், தோல்வியும் அடைந்திருக்கிறோம். எதற்காக இந்த கூட்டணி? எதற்காக இந்த கூட்டணினா இன்க்ளூசிவிட்டி, எல்லாரையும் அரவணைக்க வேண்டும். இப்போ ஒரு கட்சி இருக்கு, இந்த திமுக இருக்கிறது அப்படின்னா அப்பவே பேரறிஞர் அண்ணாவுடைய எண்ணமே என்ன? திமுக கட்சி என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ணாது. எல்லாருடைய அந்த ஆஸ்பிரேஷன்ஸ், அவர்களுடைய எண்ணங்கள் என்ன, அவர்களுடைய தேவைகள் என்ன, அவர்களுடைய அபிலாஷைகள் என்ன, அது எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. அதற்காகத்தான் கூட்டணி. இதை விடுத்து இது பல பரீட்சை அல்ல. நீ பெரியவனா நான் பெரியவனா என்பது பல பரீட்சை அல்ல. அப்படி பார்த்தா ஓட்டு ஷேர் யாருக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு பாருங்க, அவர்கள் தான் பெரிய கட்சி. இது ஃபர்ஸ்ட் பாஸ் தி சிஸ்டம். சிஸ்டத்துக்கு கூட்டணி அமைத்தால் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் தேர்தலை சந்திக்கிறது இல்ல. ஒரு யாராவது ஒருவர் கூட்டணி சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறதே தப்புன்னு சொன்னாலோ அல்லது நாங்க கூட்டணியிலே சேர மாட்டோம், நாங்க தனிச்சு தான் நிப்போம்னு சொல்லிட்டு பேசினா அதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும், ஒரு கிரெடிபிளான ஆர்கியூமெண்டா இருக்கும். அது ஒரு பாயிண்ட். எல்லா கட்சியும் தேர்தலில் கூட்டணி சந்திச்சு பார்க்குறாங்க. ரெண்டாவது, சரி, தமிழ்மணி சார் சொன்ன ஒரு பாயிண்ட் எடுத்துக்கங்க. மகளிர் உரிமை தொகை சார்ந்து அதிமுக எம்எல்ஏ பேசின பேச்ச நீங்க ஒரு பாராட்டாக திமுக எடுத்துக்கொள்ள கூடாது. மகளிர் உரிமை தொகையின் மூலமாக பெண்கள் வாக்கு வருதுன்னா அது பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறார். இல்லைங்க, அது அவருடைய கருத்து. அவர் அப்படிதான் கருத்து சொல்வாரு. அவர்கிட்ட இது என்ன சிறந்த திட்டம் நான் கருத்து சொல்ல போறாரு அவரு. திமுக கொண்டு நான் கேட்கிறேன், 10 வருடங்கள் ஆட்சியில் இருந்தது அதிமுக, அவர்களுடைய யோசனையில் இப்படிப்பட்ட திட்டங்கள் ஏன் உதிக்கவில்லை?
இப்போ இதற்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு. அதுதான் சொன்னேன், இந்தியா முழுக்க இந்த திட்டம். இப்போ இந்த திட்டம் இல்லாத மாநிலம் ஏதாவது ஒன்று இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல. என்ன காரணம்? இதோடைய காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் சிறப்பாக இருக்கிறது. நம்ம யூனிவர்சல் பேசிக் இன்கமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். உலகம் ஃபுல்லா யூனிவர்சல் பேசிக் இன்கம் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்படி ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். ஆமா, இந்த திட்டத்தால் பயனடைந்தவர்கள் ஓட்டு போடதான் செய்வாங்க. அதற்காக இதை கொச்சைப்படுத்தலாமா? கொச்சைப்படுத்தி இப்ப இவர் பேசுவாரு, அதிமுக இருக்கக்கூடியவர்கள் யாராவது பேசட்டுமே, இப்படி இந்த திட்டம் லஞ்சம்னு சொல்லட்டுமே. அப்புறம் அவங்க எங்க இருக்காங்க, அவர்கள் தேர்தல் அரசியலில் எந்த நிலையில இருக்கார்கள் என்பதை பொறுத்து அதிகாரபூர்வமான சமூக மாற்றத்திற்கான திட்டம் தேர்தல் அறிக்கை வரும்போது பார்க்கணும். இந்த 1000 ரூபாய்ன்றது 1000 ரூபாயில நிக்க போதா, இல்ல மகாராஷ்டிரா கர்நாடகா மாதிரி கூட போகுதா? எக்ஸாக்ட்லி. ஒரு கம்பீட்டிங் பாலிடிக்ஸ் தான் இங்க நடக்கும். கூட போகுதா? இது நாங்க வந்து நிறுத்திடுவோம்னு எந்த கட்சியும் சொல்ல போறது இல்ல. அப்சல்யூட்லி யூ ஆர் ரைட். கரெக்ட். அப்போ இவருடைய கருத்தை எப்படி எடுத்துக்க முடியும் நம்ம? ஒரு நிமிஷம். இவருடைய கருத்தை அவரே அந்த அர்த்தத்துல ஒரே நிமிஷம். யா திரு கண்ணன் குறுக்கிட. அதாவது இந்த மகளிர் உரிமை தொகையில அதிமுகவும் பழனிசாமி தலைமையில் ஒரு அறிக்கை விட்டோம். தேர்தல் விஷயத்துக்காக தேர்தல் அறிக்கையில் விட்டோம். அதிமுக ஆட்சியில் பழனிசாமி தலைமையில் 2 முறை கூட்டுறவு வங்கிக்கு தள்ளுபடி பண்ணணும். நகைக்கடன் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கியில் வாங்கின கடன் தள்ளுபடி. நானே இன்றைக்கும் கூட்டுறவு வங்கி தலைவராக இருக்கிறேன். 2 முறை தள்ளுபடி பண்ணணும். அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் மகளிர்களுக்கு உதவித்தொகைன்னு 2000 ரூபா சொன்னோம். ஆனால் மக்கள் பழனிசாமியை நம்புவதற்கு தயாராக இல்லை. அது திமுகவின் பக்கம் சாய்ந்தது. பழனிசாமி எடுத்த எந்த நல்ல திட்டத்தையும் மக்கள் பழனிசாமிக்காக அங்கீகரிக்கவில்லை. பழனிசாமியை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது பழனிசாமியை முதலமைச்சராக முன்னிலைப்படுத்தும் போதே அது நடந்து விட்டது. அதனால் இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது கொச்சப்படுத்துவதுங்கிறதெல்லாம் தவறான விஷயம். இந்த காலத்தில் இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலையும் நல்ல முறையில் போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது திமுக செய்திருந்தாலும் சரி, அதிமுக செய்ய நினைத்திருந்தாலும் சரி, இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதையெல்லாம் எப்படி மீட்டெடுக்க வேண்டும், இந்த இயக்கத்தை எப்படி நம் பக்கம் இழுக்க வேண்டும்ங்கிற சிந்தனைக்கு வாருங்கள் என்று சொன்னால், திமுக செய்கிறதை குற்றம் குறை சொல்லி அதிமுகவின் அழிவு பாதைக்கு இட்டு செல்வதா? இல்லை, அந்த எம்எல்ஏ ஒரு தலைமைக்கு ஒரு கருத்தை சொல்கிறார். களத்தில் இருக்கிற ஒரு கட்சியில் பல ஆண்டு காலம் வேலை செஞ்ச ஒருத்தர் ஒரு பாயிண்ட்டை ரைஸ் பண்ணுறாரு. ஒரு முக்கியமான கோர் ஓட் பேங்க் இதெல்லாம் நம்மளை விட்டு போகுது, எங்கெல்லாம் வீக்காக இருக்கிறோம், அது கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஷன். அப்படித்தான் நாம் அந்த கோணத்தில் தான் பார்க்கணும். திரு அக்னி, உங்க பார்வை என்ன? கண்ணன் ஏதோ உங்களுக்காக அக்னி இடம் தர்றாரு. அதாவது ஒரு எதிர்க்கட்சியோ ஒரு ஆளுங்கட்சியோ தன்னை சார்ந்தவர்களுக்கு தன்னை மக்கள் அதிமுகவின் வாக்கு வங்கியவே திமுக இழுப்பதற்கான வேலையை செய்கிறது என்றால், திமுகவிலிருந்து பொதுமக்களை தன் பயம் எப்படி ஈர்த்து கொள்வது, தன்வயப்படுத்துவது எப்படி, திமுகவின் கொள்கையை சுட்டிக்காட்டி, திமுகவின் ஆட்சி அலங்கோலத்தை சுட்டிக்காட்டி, திமுகவின் சட்ட ஒழுங்கை சுட்டிக்காட்டி பொதுமக்களை தன்வயப்படுத்துவதை விட்டுவிட்டு இவர் சொந்த கட்சிக்குள்ளேயே சூனியம் வைத்துக் கொள்கிறார், தான் இருக்கிற வீட்டுக்கே தீ வைத்துக் கொள்கிறார், பிறகு மற்றவர்களை குறை சொல்கிறார். உட்கட்சி பிரச்சனையை தாண்டி அதான் பிரச்சனையவா? இல்லைன்னு இந்த உட்கட்சி பிரச்சனையை இவர் சரியாக கையாள தெரியாத நபர் திமுகவை எப்படி கையாளுவார்? திமுக எங்கோ போய் கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி விட்டார்கள், நடுத்தர வர்க்கத்துக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கி விட்டார்கள். இப்பொழுது அணி அணியாக திமுக தங்களுடைய அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டத்தை தேர்தல் நடவடிக்கைகளை இப்பொழுதே துவங்கிவிட்டது. நீங்கள் தேர்தல் நிலவரத்திலும் கலவரம் தானே பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். அதிமுக எப்படி நீங்கள் காக்க போகிறீர்கள்? இதில் பழனிசாமி நடவடிக்கைக்கு பூரா எல்லா நடவடிக்கையும் மோசமாகவும் முட்டாள்தனமாகவும் தானே இருக்கிறது. திமுக சக்தி இருக்கிறதா? இதில் கூட்டணி இல்லை என்றால் இது ஒரே ஒரு நிமிஷம் கூட்டணி இல்லை என்றால் கூட்டணியோட டெபாசிட்டே வாங்க மாட்டேங்கிறீங்களே. சரி, பேசவா சார்? கள ஆய்வு தமிழ்நாட்டில் அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறது, கள ஆய்வு நடத்துகிறது என்றால் அது கள ஆய்வு இருக்குது, களம் இருக்குது, அதனால ஆய்வு பண்ணுறாங்க. களம் இல்லாதவங்க போட்டு புகைச்சலை கிளப்பி விட வேண்டியதான்.
அங்கே நடந்தது சந்திப்பு, அங்கே நடந்தது கலவரம் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு கட்சியை வழிநடத்துவதற்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை ஆளுங்கட்சியாக இருக்கிற போது எல்லா அதிகாரிகளும் உங்களை வணக்கம் வைப்பார்கள், சல்யூட் அடிப்பாங்க. எதிர்க்கட்சியாக இருக்கிற போது தான் உங்களுடைய உண்மை நிலைமை தெரியும். அப்போதுதான் ஆய்வு தேவை. இது ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டில் திருச்சியில் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி என்கின்ற தலைப்பில் ஒரு 7-8 தீர்மானங்கள், 7 தீர்மானத்தில் தான் ஒன்று தான் இங்கே இந்த சமூக நீதிக்கு கீழே நாங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் உரிமை தொகை என்று அவங்க சொன்னாங்க. அதில் அனைவருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ 1,60,00,000 பெண்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்களா? மொத்தம் 2,15,00,000 ரேஷன் அட்டைகள், குடும்ப அட்டைகள் இருக்கிற போது, அப்போ ஒரு ரேஷன் அட்டைப்படியே 2,15,00,000 இருக்கிற போது 23 லட்சம் வரைக்கும் போயிருக்க போது இங்க நீங்க கொடுத்தது 1,60,00,000. இப்ப நான் கேட்கிறேன், அனைவருக்கும் என்று சொன்னது சரியா? சரி சொல்லிட்டீங்க. இப்ப பெண்களுக்கு உலகத்தில் எந்த ஒரு அரசாங்கம், மாநில அரசு அல்லது மத்திய அரசு, நீங்க சொல்றது பாயிண்ட் ரொம்ப தகுதி என்று யாராவது தீர்மானிக்க முடியுமா? எலிஜிபிள் அப்படின்றத தகுதின்னு தமிழ் படுத்துறோம். நாம தேவையான எல்லோருக்கும் அப்படின்னு அதை சொல்லலாம். அது இன்னொரு பாயிண்ட். அதாவது தேர்தல் அறிக்கையில் சொன்னதை ஏன் முழுமையாக நிறைவேற்றலை அப்படின்றது எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டு, ஒரு வேலிடான குற்றச்சாட்டு. அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ மகளிர் உரிமை தொகை, டைரக்ட் கேஷ் பெனிஃபிட், டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர், இது அண்மை காலத்தில் ஒரு முக்கியமான தேர்தல் அவுட்கம்ஸை டிசைட் பண்ணுற ஒன்றா இருக்குது. இப்போ கர்நாடகாவில் அந்த ஸ்கீம் இருக்குது, தமிழ்நாட்டில் தொடங்கணும், நீங்கள் மகாராஷ்டிராவில் இருக்குது, ஜார்க்கண்டில் ஆதிவாசி மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தது அப்படின்ற ஒன்று அந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு பாசிட்டிவை தந்ததுன்ற ஒன்று பார்க்குறோம். ஸோ இந்த தேர்தல் களம் அப்படின்ற ஒன்று மீதி விஷயங்கள், கொள்கை சார்ந்த விஷயங்கள் மற்றதை பிராடாக பேசினா கூட தனக்கு என்ன வந்தது, எனக்கு நேரடியாக என்ன கிடைத்தது அப்படின்ற ஒன்றிலிருந்து மக்கள் வாக்களிக்கிறாங்க, அதை நோக்கி சிந்தனை போக்கு போகுது அப்படின்ற ஒரு அம்சத்துக்கு நாம் வரணுமா? அதைத்தான் திரு பன்னாரி உணர்த்துறாரா? நீங்கள் சொன்னது நியாயமான ஒரு புரிதல் சார். சரி, நம்ம அரசாங்கத்திலேருந்து ஒரு 1000 ரூபாய் வருது, அதற்கு தமிழக மக்கள், பெண்கள் நன்றி கடனாக வாக்கு செலுத்துகிறார்கள் அப்படின்னும் பார்க்கலாம். நாம் 75 வருஷமாக இன்னும் 1000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்து தான் வாக்குகளை அதிகரிக்க செய்ய வேண்டிய நிலைமைக்கு நாம் ஆளாயிருக்கிறோமே. அது அதிமுகவாக இருக்கட்டும், இக்கட்டான காலகட்டத்தில் இப்போ மிக்ஸாம் புயலுக்கு கொடுத்தாங்க, அது வரவேற்கத்தக்கது. அதுவுமே உண்மையாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்துருந்தா நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இங்கே விகாசிங் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கில் போட்டிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி, ஒரு பொய்யான போலியான நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வாக்குறுதியை கொடுக்கிறது ஒரு குற்றம் அப்படிங்கிறாங்க. அப்ப அதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்னா, நிதி ஆதாரத்தை திரட்டியதற்கு பிறகு நீங்க அதை கொடுங்க அப்படிதான் சொல்லி இருக்கிறது. ஆனா தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் எங்களால் அதை சொல்ல முடியுமா? நாங்கள் பரிந்துரைக்கத்தான் முடியும் என்று உச்சநீதிமன்றமே சொன்னது. அப்படி இருக்கிற போது நீங்க சொல்றீங்க எல்லா மாநிலத்தையும் சேர்ந்த உபாத்தியாயா பொதுநல வழக்கு போடுறவர் தான் இந்த இலவசங்களை கொடுக்க கூடாதுன்னு கட்சிகள் எல்லாம் தடை பண்ணோம். அஸ்வினி உபாத்தியாய் தான் போனார். நீங்கள் தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கும்போதே அவங்கள்ட்ட பட்ஜெட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு ரிசோர்ஸை சொல்ல சொல்லுங்கள், கட்சிகளை தடை செய்யுங்க அப்படிலாம் சொல்லி போனாங்க. ஆனால் நீதிமன்றம் அதுக்கு தடை விதிக்கலை. பிஜேபியை யார் அதை எதிர்த்து பேசினாங்களோ அவங்களே அதை கொடுக்குற கட்டத்துக்கு இந்தியாவில் வந்துட்டாங்களே. கம்பீட்டிங் பாலிடிக்ஸ் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துது இல்லை. அப்படி என்றால் நல்ல கேள்வி சார். ஒரு நீதிமன்றத்தால் ஒரு கட்சியை தடை செய்ய இயலாது, அது தேர்தல் ஆணையத்தினுடைய பணி. ஆகையினால அவர்களுக்கு பரிந்துரை தான் செய்ய முடியும்னு தான் சொன்னாங்க. இது ஒன்று. இன்னொன்று, நாம தமிழ்நாட்டில் கொடுக்கறத வச்சு எல்லா மாநிலமும் பின்பற்றாங்க அப்படின்னா அப்ப இந்தியா ஒரு காலமும் 75 வருஷத்துக்கு பிறகு இன்னும் நம்ம 1000 ரூபாய் வாங்கித்தான் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை ஓட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கிறோம். அதற்குத்தான் இத்தனை அரசியல் கட்சிகளும் பம்பரமாக சுழல்கிறது என்பதை நாம் வெக்கி தலைகுனிய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஒன்று, இங்க பாருங்க சார், நீங்க ஒருவருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தால் அது இப்ப இலவச பேருந்து, அது வேலைக்கு பயன்படும். ஆனால் நீங்க 3 ஆண்டுகள் 36,000 ரூபாய் ஒரு கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவர்களுக்கு வேலை தர மாட்டீங்க. ஆனா 36,000 ரூபாய் கொடுத்து அதோட வீட்டுக்கு போயிரு, அப்படித்தான் நீங்க சொல்றீங்க. ஆகவே வேலை கொடுப்பது முக்கியம் சார். 1000 ரூபாய் வாங்கி தமிழ் புதல்வன் ஸ்கீம்லயோ அல்லது இதுல ஒரு மகளிர் புதுமை பெண் திட்டத்துல ஒரு பொண்ணு படிக்குதுன்னா அவங்க யாருமே வேலைக்கே போக மாட்டாங்கன்ற முடிவுக்கு வந்துட முடியுமா? அந்த ஆய்வு உங்ககிட்ட இருக்குதா?
அரசாங்கத்திடம் இருக்கா? உங்க அசம்ஷன் தானே, வேலைக்கு போக மாட்டாங்க எப்படி சொல்ல முடியும்? அதத்தான் இப்ப சொல்ல வரோம். படித்தவர்களுக்கு அவர்கள் தகுதிக்கு ஏற்றார் போது மாதம் மாதம் அவர்களால் ஒரு நிரந்தர வேலையை தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு அரச ஆட்சி அதை செஞ்சா நான் வரவேற்கிறோம் சார். அரசாங்கம் எந்த கட்சியா இருக்கட்டும் சார். சார் அரசாங்கம் மக்கள் 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குது. சரி, நான் இப்படி கேட்கிறேன், நீங்க 45,000 ரூபாய் வருமானத்துல வருது டாஸ்மார்க்ல, அது 50,000 ரூபாய் 50,000 கோடியாக நாம் நிர்ணயிக்கிறோம். ஆக அந்த புறத்தையும் ஒரு பிரச்சனை, இங்கேயும் ஒரு பிரச்சனை. ஒரு பாயிண்ட மறந்துட்டு பேசக்கூடாது. அதாவது 1000 ரூபாய் கொடுக்கிறது அல்லது மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்கள் மாணவிகளுக்கு பணம் கொடுக்கிறது இப்பதான் 3 வருஷத்துக்குள்ள. இதற்கு முன்னாலும் டாஸ்மாக் நடந்துகிட்டு தான் இருந்தது. அதிமுக ஆட்சி காலத்துல 10 வருஷத்துல டாஸ்மாக் இழுத்து மூடிட்டாங்களா? அப்போ இதே பணம் வந்துகிட்டு தான் இருந்தது. அதுதான் சார் வேதனை. அப்ப என்ன டாஸ்மாக் இழுத்து மூடி, அதிமுக ஆட்சியில எப்படி இருக்குன்னா டாஸ்மாக் எல்லாம் அப்ப இழுத்து மூடிட்டாங்க. இந்த புது ஸ்கீம் கொண்டு வர்றதுக்காக டாஸ்மாக் ஓபன் பண்ணி இந்த பக்கம் காசை வாங்கி இங்க மகளிர் உரிமைக்கு கொடுக்குறாங்கன்றது மாதிரில நான் அப்படி சொல்லல. டாஸ்மாக் அதிமுக ஆட்சியில 29,000 கோடி, திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 20 ரூபாய் ஏத்தினதுனால 36,100 கோடி. அடுத்த ஆண்டு 2023ல அது வந்து 45,000 கோடி, இந்த ஆண்டு அது 50,000 கோடி. அப்ப ஒரு புறத்துல இலவசமா காசு கொடுத்து வாக்குகளை வாங்குறீங்க, மறுபுறத்துல ஆண்களை குடிக்க வைக்கிறீங்க. இந்த நாட்டுல நாம வேலை கொடுப்போமா? இந்த காசே குடுக்கலனால அவன் குடிச்சிட்டு தான் சார் இருக்க போறான். குடிக்காத ஒருத்தனை யாரா குடிக்க வைக்க முடியுமா? அது தனி மனிதனுடைய விருப்பம். அவன் சாகத்தான் வரணும், போகட்டும். ஆனால் ஒரு அரசாங்கம் காசு கொடுத்து அப்ப நீங்க பேசிக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவதெல்லாம் இது அவர்களை இழிவுபடுத்துவது. அவங்களுக்கு நினைக்கலாம் நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஆனா 10,000 ரூபாய் சொத்து வரி உயர்த்திருக்காங்களே, இதில் யாராவது யோசிக்கிறாங்களா? மின்சார கட்டணம் 2,000 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 6,000 ரூபாய் வைத்திருக்குது, அதை யோசிக்கிறாங்களா? 2 மாதத்துக்கு ஒரு முறை அப்படி நீங்க சொல்லல, மாதம் மாதம் கணக்கீடுன்றீங்க, யோசிக்கிறீங்களா? சரவணன் குறுக்குறார் ஒரு செகண்ட். இல்ல இப்போ என்னன்னா இவர்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எந்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபால்ஸ் ஈக்குவலன்ஸ் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வந்து 1000 ரூபாய் வந்து கொடுக்குறீங்களே, 1000 ரூபாய் வந்து இதிலிருந்து தானே வருது. நீங்கள் கேட்டீங்க, சரியான கேள்வியை கேட்டீங்க. இதுக்கு முன்னாடி வந்து நடக்கவே இல்லையா? அப்போ அதுதான் கேட்குறோம். ஏன் உங்களுடைய எண்ணத்தில் இப்படிப்பட்ட ஒரு திட்டம் உதிக்கவே இல்லை? இப்போ ஏதோ இந்த 1000 ரூபாய் கொடுத்து மீண்டும் இவரும் வந்து கொச்சைப்படுத்துகிறார். 1000 ரூபாயை கொடுத்து ஓட்ட வாங்குறோம் அப்படின்றாரு. அல்ல, இது சமூக நீதிக்காக. இப்போ அதுதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் தயவு செய்து யூனிவர்சல் பேசிக் இன்கம் கான்செப்ட்னா என்ன அப்படின்றத பாருங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலுமே இதை வந்து அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்னதான் இப்போ ஒரு புரட்சியை செய்து எல்லாருக்கும் கல்வியை கொடுத்தாலும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்தாலும், அதிலிருந்தும் விடுபட்டு கீழே இருக்கவங்க இருக்க தான் செய்வாங்க. they will fall in the gaps. அப்படிப்பட்டவர்களுக்கான ஒரு இது இப்போ இந்த 1000 ரூபாய் திருப்பி கொச்சைப்படுத்தி 1000 ரூபாயை வைத்து ஓட்டு வாங்குறாங்க. 1000 ரூபாய், ஐயா 1000 ரூபாயை வைத்து ஓட்டு வாங்கல, மகளிரை உரிமைப்படுத்துகிறோம், அவங்களை எம்பவர் பண்றோம். அந்த எம்பவர்மெண்ட்டுக்காக அவர்களை வந்து முன்னிலைப்படுத்தியதற்காக இப்போ வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களை, தாய்மார்களை, மகளிரை, இளம் பெண்களை, மாணவிகளை முன்னிலைப்படுத்தி வந்திருக்கக்கூடிய திட்டம் இலவச பேருந்து பயணம், ஃபர்ஸ்ட் வந்து புதுமை பெண் திட்டம், அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ உரிமை தொகை. அதோடு மட்டுமல்லாமல் இப்போ படித்து வரக்கூடிய அந்த பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புல, அரசு வேலை வாய்ப்புகள்ல 30% இருந்ததை 40% உயர்த்தி இருக்கிறோம். இப்படி தொடர்ந்து பெண்களை முன்னிலைப்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஆட்சி இது. இதை ஏன் நீங்க செய்யல? 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, நாங்கள் வந்து ஒரு பெண் முதல்வர் அப்படின்னு சொல்லிங்க. 5 வருடம் ஆட்சியில் இருந்தாங்க, 7 வருடங்கள் இருந்தாங்க, 2001 2016 வரைக்கும். அவர்கள் எண்ணத்தில் ஏன் இது உதிக்கவில்லை? அவர்களால் ஏன் இதை செயல்படுத்த முடியல? ஸ்கூட்டின்னு சொன்னீங்க, எங்க கொடுத்தீங்க ஸ்கூட்டியை? ஆவின் பால் விலை குறைக்கிறேன் நீங்க 2016ல எங்க குறைச்சீங்க? சொல்றாரே தவிர இது 1000 ரூபாய் கொடுக்கறதா அவர் தப்பு சொல்லல. இன்னும் கூடுதலா கொடுங்க, விடுபட்டவங்களுக்கு கொடுங்க தப்பு சார். அவர் சொல்றாரு. நான் சொல்றது வந்து அவரதான் நானும் சொல்றேன். அதிமுகவும் சரி, காங்கிரஸோ, கம்யூனிஸ்டோ, பிஜேபியோ எந்த அரசியல் கட்சியும் இதை வந்து திட்டத்தை எதிர்க்கல. ஒரு நிமிஷம், ஒரு 10 செகண்ட். போன வாரம் திரு எடப்பாடி பழனிசாமி இந்தியாவிலேயே மிக அதிகமாக கடன் வாங்கின அரசு தமிழ்நாடு அரசு, கடன் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னார். இந்த மகளிர் இதை சொல்கிறார். சிஎம் என்ன சொல்லணும்? உண்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். கடன் வாங்கி நல்ல காரியம் பண்ணுறோம், என்ன நியாயம் எனக்கு. ஆனால் அவர் பேர் தினம் பேப்பரில் வரணுங்கிறதுக்காக இப்படி பேசுகிறாரு. இதுதான் விரக்தி. அதாவது சார்,
வழியில் கிடக்கிற தேங்காய் எடுத்து பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு போகிறது முக்கியம் இல்லை. நம்ம ஒரு 10 ரூபா 15 ரூபா கொடுத்து ஒரு தேங்காயை வாங்கி இறைவா என்னை காப்பாத்துன்னு சொல்லி போட்டு உன் கோவத்தையெல்லாம் தெறிக்க விட்டு ஓடுனீன்னா அது ஒன்றா பாராட்டத்தக்கது. அது மாதிரி தான் இவங்க போகும்போது தேங்காய் உடைக்கும் போது ஏன் சார் கோவத்தை காட்டணும்? இல்லை, சில பேர் அப்படித்தான் ஒரே போட்டு விட்டு அடுத்தவன் வீட்டுக்கு வாசலில் தெரிக்கும். அந்த மாதிரி ஏற்ற வீட்டு கோவத்தை அங்கெல்லாம் தெரிச்சு விடுவாங்க. அந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் உங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் இந்த பிடிஎஸ் சிஸ்டத்தில் தமிழ்நாடும் கேரளாவும் முன்னிடத்தில் இருக்கிறது. அதில் நீங்கள் அரிசி கொடுக்குறாங்க, அது எல்லா பொருட்களும் கொடுக்குறாங்கன்னா அது வறுமையை போக்கும். அது உண்மையான சமூக நீதி. இல்ல அக்னி, அந்த நம்ம யுனிவர்சல் பிடிஎஸ் கொடுத்த காலத்துல அது அதிமுகவும் திமுகவும் எல்லா அட்டைதாரர்களுக்கும் அரிசி இலவசம்னா எல்லாருக்கும் இலவசம் தான். அதையும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 1000 ரூபாய் விமர்சிக்கிறவங்க அப்படிப்பட்ட அதையும் விமர்சிச்சாங்க. நீங்க ஏன் பணக்காரனுக்கு தர்றீங்க, ஏன் வசதியான கார்ல வர்றவனுக்கு எதுக்கு அந்த ரேஷன் கார்டுக்கு நீங்க தர்றீங்க, ஏன் யூனிவர்சலா வச்சிருக்கீங்க, டார்கெட்டடா ஏன் வைக்கல? இன்னைக்கு கூட நோ கமாடிட்டிஸ் சொல்லி போடுங்கன்னு சொல்லி இந்த அரசு, தமிழக அரசு அறிவிச்சிருக்கா இல்லையா? அது வேணும் இல்ல, அது ஆப்ஷன் தான். நீங்க விரும்பினா நீங்க போட்டுக்கலாம். அரசாங்கம் உங்களுக்கு தர மாட்டேங்குது யாருக்கும் சொல்றது இல்ல. இங்க நோ கமாடிட்டிஸ்ன்றாங்க, அது வேற விஷயம். ஆனால் அது போன்ற அத்தியாவசியத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பாராட்டத்தக்கது. ஆனால் நீங்க பணம் என்று வருகிற போது அது ஏற்புக்கூடியதா இல்ல. அதே ஒரு வீட்ல நீங்க இன்னொன்னு சொல்லுங்க, தகுதியை சொன்னீங்க, அது முடிஞ்சு இதை ஒண்ணு தகுதி சொன்னீங்க. ரெண்டாவது 50 லட்சம் ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணாங்கன்னா இல்லன்றீங்க, கனரக வாகனங்கள் வைத்திருந்தா இல்லன்றீங்க. 50 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு தரணும்ன்றீங்களா? நீங்க வருமானம் அப்போ கனரக வாகனம் இருக்கிறவங்க 50 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும்ன்றார் அக்னீஸ்வரன். அப்படி புரிஞ்சுக்கலாமா? நான் அப்படி சொல்லல சார். அப்ப அனைவருக்கும் என்று சொல்லுகிற போது தகுதி வாய்ந்த ஒரு வார்த்தையை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சேர்த்திருந்தால் உங்களை தனைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். வாக்கு வாங்குவதற்கு முன்பு அனுமதிக்கும்ன்றீங்க, வாக்கு வாங்கியதற்கு பிறகு 2024 எலெக்ஷன்ல சொன்னீங்க இதெல்லாம் சமூக நீதி ஏத்துக்கிறீங்களா? 2024 எலெக்ஷன்ல பிரச்சாரமா வச்சீங்க தமிழ்நாட்டு மக்கள் மாமியார் வேண்டாம் அப்படி சொல்லி ஒதுக்கிட்டாங்க. என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. எல்லாருக்கும் தரணும்ன்றீங்களா? திருப்பி அது தரத குறைக்கணும்ன்றீங்களா? வைக்காதீங்க, வச்சி உங்க டைம் பாக்குறவங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கொடுத்தீங்களா கொடுக்கலையா? சரி, அது அரசியல் உங்களால முடியல. அப்ப அது சமூக நீதியா? இல்ல, அனைவருக்கும் தர்றது சமூக நீதியா, தராம இருக்கிறது சமூக நீதியா? அனைவருக்கும் கொடுப்பதுதான் சமூக நீதி. இப்பதான் சொல்றீங்க 50 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கிறது சமூக நீதியா சார்? அது நீங்க போட்ட கண்டிஷன் சொன்ன சார். சரி சார், நம்ம 1000 ரூபாய் விவாதமா இதை சுருக்க வேணாம், வேற விஷயங்கள் இருக்கு. திரு ஜென்ராம், உங்க பார்வை. மகளிர் வாக்குகள் மத்திய பிரதேசத்துல தொடங்கி இப்போ ஜார்க்கண்ட் வரைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மகளிர் உரிமை தொகையை கொடுத்து அது மக்களிடத்துல ஒரு வரவேற்பை பெற்று அது ஒரு மாபெரும் சக்தியாக வடிவெடுத்து வெற்றியை கொடுத்துருக்குது அப்படிங்கிறது எல்லா வரிசையாக பார்க்க முடியுது. மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், எல்லா இடங்கள்லையும் அது அதாவது அங்கெல்லாம் சொல்றதுக்கு ஒரே ஒரு திட்டம் தான் குணா. தமிழ்நாட்டில் உரிமை தொகை ஒரு திட்டம், அவ்வளவுதான். மீதி காலை உணவு திட்டம் இருக்குது, விடியல் பயண திட்டம் இருக்குது, அந்த புதுமை பெண் திட்டம் இருக்குது, பெண்கள் சார்ந்து பெண்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக திட்டங்களாக இவை எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ஒரு கணிசமான செல்வாக்கை மக்களிடத்துல செலுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு ஏற்கனவே நம்ம பல முறை இதை பத்தி பேசியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு சேர்னிங் நடக்குது. மகளிர் வாக்குகள் திமுகவை நோக்கி நகர்ந்துருச்சு. முன்னாடி இருந்த அர்பன் ரூரல் டிவிஷனும் ரூரல் இப்ப அதிமுகவுக்கு ஃபேவரபிளாக இல்லை, அதுவும் திமுகவை நோக்கி நகர்ந்திருக்குது. இப்படி பல்வேறு மாற்றங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள நடந்திருக்குது. 2018 இருந்து கிட்டத்தட்ட அது சரவணன் குறிப்பிட்ட மாதிரி முதலமைச்சராக திமுக தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்றதில் இருந்து சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மக்களிடத்துல செல்வாக்கை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த செல்வாக்கு ஒவ்வொரு இடத்திலையும் நிரூபிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது. அந்த நேரத்துல தான் கள ஆய்வு அப்படின்னு அதிமுக உள்ள போகுது. அங்க யதார்த்தமான நிலைமைகளை புரிந்து கொண்டு கட்சியை சீரமைப்பதற்காக நடத்த வேண்டிய கள ஆய்வு. ஆனா கள ஆய்வு அங்க கீழே இருந்து ஃபீட்பேக் வாங்குறதுக்காக நடந்த மாதிரி தெரியாம மேலிருந்து அறிவுரைகளையும் ஆணைகளையும் பிறப்பிக்கும் ஒரு சாதாரண மேடை போட்டு நடத்துற ஒரு கூட்டமாக அவையெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது. வருது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு
ஒரு படுதோல்விக்கு பிறகு அதிமுக வண்டலூர்கிட்ட நினைக்கிறேன் அந்த ஒரு ஜெயலலிதா அவர்களே முன்னின்று ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளையும் அழைச்சி இது பண்ணாங்க. கொலப்பாக்கமா அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக காலை மாலை அப்படின்னு அந்த ஆய்வு கூட்டம் இருக்கும். நிர்வாகிகள் எல்லோரும் ஓப்பனாக கருத்து சொல்லலாம்னு சொன்னாங்க. அங்கே வெளிப்படையாக பேசிய பிறகு பல மாவட்டங்களில் நிர்வாகிகளை மாற்றுவது, நீக்குவது, கட்சியில் சீர்திருத்தங்களை கொண்டு வரதுன்னு ஏராளமான மாற்றங்கள் அப்போ நடந்தது. இது இருக்கும் 20 வருஷம். அந்த மாதிரி நடந்திருந்தால் ஒருவேளை பலன் கட்சிக்கு பலன் இருக்கும். ஆனா இது வந்து ஏற்கனவே என்னென்ன முடிவு செய்து வைத்திருக்கிறார்களோ அந்த தலைமைக்கு நெருக்கமான ஆபீஸ் பேரர்ஸ் போறாங்க, மேடையில் அமர்ந்து கொண்டு சிலருடைய பேச்சை கேட்கிறார்கள். அதுக்கப்புறம் இவங்க பேசும்போது ஆணைகளை, அறிவுறுத்தல்களை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுல தலைமைக்கு வந்து கீழே இருந்து கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக்குங்கிறது சரியான முறையில வந்து சேர்வதாக தெரியல. அதனால இந்த கள ஆய்வு கூட்டங்கள்ங்கிறது பெயரளவுல அக்னீஸ்வரன் சொன்ன மாதிரி களம் இருக்கிறவங்களுக்கு ஆய்வு அவசியம்னு சொல்லி பெருமைப்பட்டு கொண்டார். ரைட்டு, அது சொல்றதுக்கு நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில அது என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்வதாக தெரியல எனக்கு. ஐ மே பி ராங். அதாவது நிர்வாகிகள் பேசி இங்க இருந்து தலைவர்கள் போறவங்க பேசி தொண்டர்கள் கேட்கறதா இருக்கக்கூடாது, தொண்டர்களை பேச சொல்லி மற்றவர்கள் கேட்டு தலைமைக்கு வந்து சொல்லணும். அப்படி இருந்தா ஒரு களத்தில் இருக்கிற உண்மையான ஃபீட்பேக் அவங்களுக்கு தெரியக்கூடும்னு சொல்றீங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். சரி, அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் திமுகவுக்கு பெருகி இருக்கக்கூடிய செல்வாக்கை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்கள் திமுக தனியா நின்று ஜெயிச்சிட முடியுமாங்கிற கோரிக்கை ஒரு சவாலையும் முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது எதற்காக தனியா நிற்கணும்? தனியா நிற்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஒரு கருத்தியல் யுத்தமாக, ஒரு கருத்துக்களின் மோதலாக, அல்லது எந்த கருத்து மேலோங்கி இருந்து அந்த கருத்தின் அடிப்படையில் நிர்வாகம் நடந்தால் மக்களுக்கு பலன் கிடைக்குமோ அதற்கான ஒரு தேர்தல் களமாக தேர்தலை பார்க்கறதுக்கு பதிலா அதுல வெற்றி பெறுவதற்கு தனி மனித ஈகோக்கள் எல்லாம் கிளப்பி விட்டு அந்த தேர்தலை ரொம்ப 2 தனி மனிதர்களுக்கு இடையில உண்டான சவால்களாக சுருக்கி பார்க்கிறது சரியான அணுகுமுறையாக தெரியல. திமுக தனியாக நிற்க வேண்டும் என்று எதற்காக சொல்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியல. அப்படியெல்லாம் அவசியம் இல்லை, எந்த கட்சிக்குமே அது அவசியம் இல்லை. ஜெயலலிதா நின்னதாங்க 2014லயும் 16லயும் நிற்கிறதுக்கு அந்த சின்ன சின்ன கட்சிகள் சிலவற்றோடு அவங்களை இலையிலேயே போட்டியிட சொல்லி நின்னாங்கிறது வேறு விஷயம். அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்களுக்கு அப்போ அப்போசிஷன் வந்து பிரிந்து கிடந்தது. அதனால அவங்க தனியாக நின்றே வெற்றி பெற முடியும் என்ற ஒரு காரணத்தினால அவங்க நின்று காமிச்சாங்க. 234 தொகுதியிலையும் இரட்டை இலை நிற்பது ஒரு சாதனையாக காட்ட வேண்டும், ஒரு பிரமிப்பை ஊட்ட வேண்டும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணாங்க. அதே மாதிரிதான் 40 தொகுதிகளிலையும் நிறுத்தினதும் அந்த 2ம் அவங்க செஞ்சு பார்த்தாங்க, முடிஞ்சது அதோட. அதற்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க கவனிக்க வேண்டியது இந்த 2014ஐயும் 11ஐயும் 16ஐயும் இல்ல, அவங்க கவனிக்க வேண்டியது 2001ஐயும் 2011ஐயும். ஏராளமான கூட்டணி கட்சிகளை கூட்டு வந்து அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுத்துட்டு குறைவான தொகுதிகளில் போட்டியிட்டு ஸ்ட்ரைக் ரேட்டை அதிகப்படுத்தி பெரும்பான்மையையும் தனிப்பட்ட முறையில கட்சிக்கு பெரும்பான்மையையும் பெற்று தனி கட்சி ஆட்சி நடத்தினாங்கல்ல, அந்த மாடலுக்கு வழி இருக்குதா அப்படிங்கிறத அதிமுக பார்க்கணும். ஆனா அந்த திசையில எந்த நகர்வும் இல்லை. ஏன்னா கூட்டணி கட்சிகள் புதிதாக அவர்களோடு வருவதற்கு யாரும் தயாராக இல்லை. ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடியவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் கூட இன்னைக்கு வந்து ஆட்சியில் அதிகாரம், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு பேசுறாரு. இதே போல புதிதாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருந்து ஆட்களை கொண்டு வர்றதுக்கும் அவங்களால முடியல. அதனால அவர்களை பற்றி எதுவும் பேசாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு எப்படியாவது யாரையாவது அங்கிருந்து தூக்கிட்டு வந்துடணும் அப்படிங்கிற நிலையில காத்திருக்கிற மாதிரி தான் அந்த சூழல் இருக்குது. அந்த சூழல்ல இருந்து அவங்க மீண்டு வர முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கண்ணுக்கு எதிராக அதற்கான ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்து தேர்தலை சந்திக்கிறது அப்படின்னு அந்த கட்சி முடிவு செய்திருக்கு. வலிமையான நல்ல
சிறந்த வெற்றி கூட்டணி அமைக்கிறதுக்கான ராஜதந்திர வியூகங்களை எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுப்பார் அப்படின்னு அந்த கட்சி அறிவிச்சிருக்கு. அந்த கட்சி வந்து இப்ப இருக்கிற கட்சிகள் எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு செய்து தமிழ்நாட்டு வீதிகள்ல வேலை செய்துட்டு இருக்கிற கட்சிகள்ல ஒண்ணுதானே அது இருக்க முடியும், ஒன்னோ ரெண்டோ தானே இருக்க முடியும். இனியும் புதிய அவதாரங்களாக ஏதேனும் கட்சிகள் வந்து அவரோட கூட்டணி சேர போறாங்களா? விஜயோட சேர முடியாது அப்படின்னு அவங்களே தான் சொல்றாங்க. பாஜகவோடு சேரப்போவது இல்லை அப்படின்னு அவங்களே தான் சொல்றாங்க. தேமுதிக இருக்கு, மீதி கட்சிகள் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறாரு. பாஜகவிடம் இப்போது பாஜகவோடு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்கெல்லாம் வந்தாச்சுன்னா இங்க வரப்போறது இல்ல. அப்படி இருக்கு. அது போக திமுகவுக்கு செல்வாக்கு பெரிய இருக்கக்கூடிய சூழல்ல கூட ஒரு சீட் 2 சீட்டு கிடைப்பதற்காக அவங்க யாராவது ஏதாவது பேசிட்டு இருக்கலாமே தவிர கூட்டணியை விட்டு போவதற்கான பேச்சுக்களை அவர்கள் பேசுவதாக நான் நினைக்கல. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அதிமுக எங்கிருந்து வலிமையான கூட்டணியை கட்ட முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதனாலதான் மிக நெருக்கடியான ஒரு இடத்துல இருக்கிறாரு. கள ஆய்வுகளே கூட இந்த உண்மைகள் வந்து தொண்டர்களுக்கும் புரியுது, அதிமுக தொண்டர்களுக்கும் புரியுது. அதனால வலிமையான கூட்டணின்னு அவர் சொல்லக்கூடிய வாதங்களை அவர்களால் நம்ப இயலவில்லை. அதனால அவங்க வந்து உள்ளுக்குள்ள அவர்களுடைய ஆற்றாமையை, அவர்களுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனை, விரக்தியை அவங்க வந்து வெளிப்படுத்துகிறார்கள். அங்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆபீஸ் பேரர்ஸ் மேல, பொறுப்புல இல்லாதவர்கள் பொறுப்பில் இருப்பவர்கள் மேல அவங்களுடைய விரக்தியை வெளிப்படுத்துகிறார்கள்னு தான் அங்க நடக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் பார்க்க முடியுது. இல்ல தமிழ்மணி சார் வந்து வேற பெர்ஸ்பெக்டிவ சொன்னாரு, வேற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொன்னாரு. அதிகாரத்தை நெருங்குறப்ப இதோ கையில் அதிகாரம் கிடைக்க போகுது அப்படின்னு வந்தா அங்க இந்த மாதிரியான தள்ளு முள்ளு வரும். எனக்கு தான் அதிகாரம் வேணும்னு முட்டி மோதுறது சகஜம். கரெக்ட். அது 2001 அதிமுகவுக்குள்ள ஒருவேளை இப்படி நடந்திருந்ததுன்னா அந்த வாதம் சரியாக இருந்திருக்கும். ஏன்னா அது களத்திலேயே ட்ரெண்ட் தெரிஞ்சுது. 2001லயா 2011 அப்பெல்லாம் அந்த ட்ரெண்ட் தெரிஞ்சுது. இப்ப தெரிகிற ட்ரெண்ட் வந்து அதிமுக வந்து டிஸ்டன்ட் செகண்ட் பொசிஷன் தான் கண்ணுக்கு தெரியுது. நம்பர் 1 பொசிஷனுக்கு போட்டியே இல்லை அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்குது. அந்த ஒரு மகளிர் உரிமை தொகைக்கே 230 சீட்டு மகாராஷ்டிராவில் எடுக்க முடிந்தது என்றால் இங்க மகளிர் உரிமை தொகை இருக்கு, விடியல் பயணம் இருக்கு, புதுமை பெண் திட்டம் இருக்கு, காலை உணவு திட்டம் இருக்கு. இவ்வளவுக்கும் சேர்த்து முதலமைச்சர் வச்சிருக்கிற 200 எப்பவோ தாண்டி போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய களம் இருக்குது. நன்றி நன்றி நன்றி. ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. நிறைவு பார்வை திரு அக்னி, உங்க நிறைவு பார்வை சுருக்கமாக ஒருத்தர். சார், அரசினுடைய திட்டங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு பயனுடையதாக இருக்குதா இல்லையா அப்படின்றத இந்த ஆட்சி போகிற தருவாயில் கேட்டால் தான் தெரியும். ஆனால் நான் தமிழ்நாட்டில் 2016 செல்வி ஜெயலலிதா அம்மா மறைஞ்சிட்டாங்க, 2018 டாக்டர் கலைஞர் கருணாநிதி மறைஞ்சிட்டார். ஆனால் அவர்கள் 2 பேருடையும் அரசியல் கூட்டணி நடத்தி ஆட்சிக்கு வந்து ஆட்சியும் நடத்தியவர்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்களும். ஜென்ராம் சார் போகும்போது சொன்னாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் சொல்லுகிறாரே அது ஏற்புக்கூடியதான்னு கேட்குறாங்க. இதை முதல்ல துவக்கி வச்சதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தானே, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்களா? அது அப்படி இருக்கட்டும். ஆனால் ஐயா மருத்துவர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஆம், நான் கௌதம் அதானி அவர்களை சந்தித்தேன் அல்லது நான் சந்திக்கவில்லை என்கிற செய்தியை நாம் சொல்லுவதற்கு மாறாக அவர் வேலையில்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் 2006 ஆட்சியை நீட்டிக்குவதற்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ் 34 பேரும் 18 பாட்டாளி மக்கள் கட்சியும் சட்டமன்ற உறுப்பினர்களும் காரணம் அப்படின்னு நான் பார்க்குறேன் சார். இதில் என்னன்னா இப்போ நடக்கும்போது அதிமுக வந்து கள ஆய்வுன்றாங்க. சரி சார், ரைட், நன்றி. திரு கண்ணன் சார், கலாய்வுங்கிறத நீங்கள் 2001 ஞாபகப்படுத்துனீங்க. கொலப்பாக்கத்தில் நடந்தது. உண்மையிலேயே கலாய்வுன்னா அப்படித்தான் இருக்கும். 96 தான் படுதோல்வி, 98 99 நடந்த பாராளுமன்றத்தில் ஓரளவுக்கு நல்ல வெற்றி. ஆனாலும் ஆட்சிக்கு வரக்கூடிய அளவிற்கு அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக புரட்சி தலைவி அம்மா வந்து கொலப்பாக்கத்தில் கலாய்வு நடத்துகிறேன். கலாய்வில் அம்மா பேசவே இல்லை. ஒவ்வொரு கிளை செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், அந்த நிர்வாகிகள் அனைவரையும் பேச விட்டார்.
ஒரு நிர்வாகி மீது நிறை குறைகளை கிளை செயலாளர்களை விட்டு சொல்ல விட்டார். கிளை செயலாளர் சொல்லுவதெல்லாம் உண்மையா பொய்யா என்பதை காவல்துறை வச்சு, பிரைவேட் ஏஜென்சியை வச்சு, அங்கே இருக்கிற நிலவரத்தில் கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு புள்ளி விவரத்தையும் டேட்டாவையும் அப்டேட்டில் எடுத்துக்கிட்டு குற்றச்சாட்டு என்ன, குற்றச்சாட்டில் இருக்கிற உண்மை என்ன, பொய்மை என்ன என்பதையெல்லாம் உணர்ந்து சொல்லுவது சரியாக இருந்தால் அங்கேயே ரிசல்ட்டு. ஒரு ஒன்றிய செயலாளர் மீது எழுப்பப்படுகிற குற்றச்சாட்டு தவறாக இருந்தால் அங்கேயே ஒன்றிய செயலாளர் காலி, புதுசு. எதிர்பார்க்காத கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஆயிடுவார். மாவட்ட செயலாளர் உடனே காலி, மாவட்ட செயலாளர் அங்கேயே நியமிக்கப்படுவார். இப்படி கட்சியில் புது ரச்சம் பாய்ச்சினார். இப்போ என்ன நடக்கு? இப்போ என்னமோ எடப்பாடியை யாரும் ஒழிகன்னு சொல்லலையா? எடப்பாடி நிர்வகித்த நிர்வாகிகளைத்தானே சொல்கிறாங்க. நிர்வாகிகள்லாம் சரியில்லைன்னா, பொதுக்குழு உறுப்பினர்கள் சரியில்லை, மாவட்ட செயலாளர் சரியில்லை, முன்னாள் அமைச்சர்கள் சரியில்லைன்னா எடப்பாடி பழனிசாமியை சொல்வதை தானே அர்த்தம். எடப்பாடியினுடைய பிரதிநிதி தானே அவங்களைத்தானே தொண்டர்களும் நிர்வாகிகளும் நீங்கள் சரியில்லைப்பான்னு சொல்கிறாங்க. இதில் தனியாக வேற எடப்பாடிக்கு ஒழிகன்னு கோஷம் வேற போடணுமா? கட்சியை பற்றி தெரியாமல், களத்தின் யதார்த்தம் புரியாமல் பழனிசாமி அதிமுகவை தொடர்ந்து பால்படுத்தி கொண்டே இருந்தால் நன்றி சார். அதிமுக ஆளுங்கட்சியாக இல்லை, எதிர்கட்சிக்கேறோ வர முடியாது. நன்றி சார். நன்றி திரு தமிழ்மணி சார். சார், இந்த இளைஞர்களை ஈர்க்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு நான் வன்மையாக, அவர் பயிர் எனக்கு தெரியாது, பண்ணாரிலாம் அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டு அளவில் அவர் திரு எடப்பாடி பழனிசாமி எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார். நேற்று அதிமுக பேர் வேணும், கொடி வேணும், சின்ன வேணும்னு கேட்க யாருமே திருமதி ஜானகி ராமச்சந்திரன் நூற்றாண்டையை வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் அதுக்கு விழா எடுத்து ஒரு நடிகரை பேச வச்சு, திரு எம்ஜிஆரை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக பேச வச்சு பெரிய, அதாவது அந்த கட்சியை அடுத்த நூற்றாண்டுக்கு அழைத்து போய் இளைஞர்களை ஈர்க்கிற முயற்சியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. நன்றி சார். திரு சரவணன். இல்லை, இப்போது இளைஞர்களை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வீடியோ போட்டால் ஈர்த்து விட முடியுமா? மும்பையில் ஒரு மிகப்பெரிய இது வந்துச்சு. இன்ஸ்டாகிராமில் 5 லட்சம் ஃபாலோவர்ஸாக அவர் எத்தனை ஓட்டு வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா 160 ஓட்டு. ஸோ என்ன தேவை? நீங்கள் 10 வருடங்கள் ஆட்சியில் இருந்தீங்க. ஆட்சியில் இருக்கும் பொழுது எதையும் உங்களால் செய்ய முடியல. இந்த ஆட்சி வந்த உடனே இந்த 3 வருடங்களில் 3.5 வருடங்களில் எத்தனை விஷயங்களை சாதித்திருக்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இதை ஆட்சி முடியும் போது தான் தெரியுன்றாங்க. இல்லை, இப்போ இந்த 2024 தேர்தலுக்கு திமுக கழகத்தின் மீது என்ன விமர்சனத்தை வச்சிங்க? இதே விமர்சனம் தானே. கொடுத்த வாக்குறுதியை செயல்படுத்தலை, அதை செய்யலை, இதை செய்யலை. நீங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே. எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தானே. சென்ற முறை 39, இந்த முறை 40. இதே தொடரும். 2026 தேர்தலில் எங்கள் தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இலக்கை கண்டிப்பாக அடைவோம். நன்றி சார். நன்றி திரு ஜென்ராம். நாள்தோறும் அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளை விட தமிழ்நாட்டு உரிமைகளுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களுக்காகவும் தீவிரமாக போராடக்கூடிய ஒரு கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். அதனால அவர்களோடு நெருக்கமாக இருக்கிறார்கள். ஆட்சிக்கு எதிரான உணர்வு இருக்குது, அதனால அது பாதிப்பை உருவாக்கும் என்று சில நண்பர்கள் கருத்துக்களை விதைத்து பார்க்கிறார்கள். ஆனா அது அவ்வளவு தூரம் ஆட்சியை விட்டு திமுகவை அகற்றும் அளவுக்கு அந்த எதிர்ப்பு உணர்வுங்கிறது இல்லவே இல்லை. அதை எக்ஸாஜரேட் பண்ணி அரசியல் ஆதாயம் தேட முயற்சி செய்யறாங்களே தவிர மற்றபடி அந்த மாதிரி எதுவும் இல்லை. பெண்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுவதற்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் அவர்களிடத்துல செல்வாக்கு செலுத்துகிறது. அதை மீண்டும் வலியுறுத்தி சொல்றேன். அது காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டாங்கிற பொருள்ல அது நடக்கல. கண்டிப்பாக அத அக்னீஸ்வரன் வாதத்துக்காக சொன்னாலும் சரி, அல்லது அப்படி புரிதல் வச்சிருந்தாலும் சரி, தயவு செய்து அதை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா. ஏன்னா அது உண்மையிலேயே ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சில மாற்றங்களை உருவாக்குகிறது, சமூகத்துல சில மாற்றங்களை உருவாக்குகிறது. அது ரொம்ப அடிப்படையான முன்னேற்றம். இது வரைக்கும் அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா பெண்கள்னு டார்கெட் பண்ணி பெரிய திட்டங்கள் எதுவும் வந்தது இல்லை. இப்பதான் வர தொடங்கி இருக்குது. அதனுடைய விளைவுகள் கண்டிப்பாக பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்யும். அந்த
அந்த உணர்வுல தான் தன்னுடைய வீட்டில் ஒரு தந்தையாக, தன்னுடைய வீட்டில் ஒரு சகோதரனாக, எம்ஜிஆர் பட டைட்டில்ல சொல்லணும்னா எங்க வீட்டு பிள்ளை மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு பிள்ளையாக இருக்கிறது மு.க. ஸ்டாலின் என்ற நிலையில் தான் இருக்குது. அதுதான் 26ல எதிரொலிக்கும். அதுல எதிர்த்து களமாடுவதற்கு, ஜனநாயக ரீதியாக போராடி பார்ப்பதற்கு அதிமுக இப்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் போதுமானதாக எனக்கு தோன்றவில்லை. அவ்வளவுதான். நன்றி சார், நன்றி நன்றி. விரிவான பார்வைகளை தந்த எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.